ஆண்டவரே, பேசும் அடியான் கேட்கிறேன். தூய ஆவியானவர் இயேசு கூறியதும் செய்ததுமாகிய அனைத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறார். அவர் நமக்குள் வாசம் செய்து நமது வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். ஆலோசனையின் வரத்தின் மூலம் தூய ஆவியின் மென்மையான ஒளியை கவனமாக நம் உள்ளத்தில் உணரவும் மற்ற சத்தங்களிலிருந்து அதை வேறுபடுத்தவும் நாம் ஆற்றல் பெறுகிறோம். ஆனால் இதற்கு உள் அமைதியை வளர்க்கும் திறனும் வெளியில் மற்றும் நம்முள் எழும் எண்ணங்களின் குழப்பத்திலிருந்து நம்மை தனிமைப்படுத்தும் தன்னலமற்ற மனநிலையும் தேவை. பொறுமையின் நற்குணத்தை கடைபிடிக்கும் போது நாம் ஒவ்வொன்றையும் இறைவனின் பார்வையில் காணும் பழக்கத்தை பெறுகிறோம். பிரார்த்தனை. வாரும் தூய ஆவியே, என் இதயத்திற்கு அறிவூட்டும், இறைவனுக்குரியவற்றை உணரச் செய்யும். வாரும் தூய ஆவியே, என் மனதுக்குள் வருகை தாரும், இறைவனுக்குரியவற்றை அறியச் செய்யும். என் ஆன்மாவுக்குள் வாரும் தூய ஆவியே. நான் முழுமையாக இறைவனுக்கே சொந்தமானவனாக இருப்பதற்காக நான் எண்ணும் பேசும் செய்வதனைத்திலும் தூய்மையை நல்கி அவை அனைத்தும் இறைவனுக்கே மகிமையாக இருக்கச் செய்யும். வாரும் ஆலோசனையின் ஆவியே, என் எல்லா பாதைகளிலும் என்னை வழிநடத்தும், எப்போதும் உமது திருவிருப்பத்தையே நிறைவேற்றச் செய்யும். நல்லவற்றை நாட என் மனதை சாய்த்தருளும், தீமையின் பாதையிலிருந்து திசை மாற்றும். உமது கட்டளைகளின் நேரான பாதையில் என்னை வழிநடத்தி நான் ஆவலுடன் எதிர்பார்க்கும் நித்திய வாழ்வின் இலக்கை அடைய உதவுவீராக. ஆமென்.